வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் பிரியாணியில் வந்து நான் காலிஃப்ளவர் வந்து அப்படியே போடுறப்பால இன்றைக்கி வந்து ஃப்ரை பண்ணி போடலான்னு இருக்கேன். அது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி சேர்க்குறோம்ல, அதனால ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி உங்களுக்கு தேவையான எப்படிப்பட்ட சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் தண்ணி சேர்த்து காலிஃப்ளவரை வந்து வேக வைக்கிறதுக்காக லைட்டாக அதை தண்ணி நல்லா காயட்டும். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து காலிஃப்ளவர் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே இது ஒரு கொதி வந்துடும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் காலிஃப்ளவர் போடணும். தண்ணி நல்லா கொதிச்சிடணும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து காலிஃப்ளவர் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம்ல, அதனால் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் எண்ணெய் இழுக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரையோ நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரை இப்போ பிரியாணியில் போடுறதுக்காக நான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன். இந்த ஃப்ரைன்னு இல்லை, சாதாரணமாக 65 கோபி மஞ்சூரியன் எந்த மாதிரி போட்டாலுமே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்ல காலிஃப்ளவரை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது. இப்போது காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வந்துட்டேன். இப்போது தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொதி வந்த தண்ணியில் அப்படியே சேர்த்துடலாம். இப்போது 2-3 நிமிஷம் பார்த்திங்கன்னா அதே தண்ணியில் அப்படியே கொதிக்கட்டும். காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்ட் ஆகிட வேண்டாம், ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு இதை ஃப்ரைக்கு தேவையான பவுடர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணுறதுக்கான அதில் தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதுலேயே வந்து ரெட் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா வந்து சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன், குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு. இப்போது அதே வந்து சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிரியாணிலேயே மசாலா சேர்ப்போம், காரத்துக்கு பிரியாணி மசாலா சேர்ப்போம். அதுவும் இதுவும் ரொம்ப காரமாகிடக்கூடாதுங்கிறதுனால ரெட் சில்லி பவுடர் 1/2 ஸ்பூனும் சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் சும்மா 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் வந்து இது வீட்டில் அரைச்சி போட்டு நீங்கள் வெளியில் வாங்குற மாதிரி இருந்தால் சக்தி ரெட் சில்லி பவுடர், சக்தி சிக்கன் குழம்பு மிளகாய்த்தூள் வாங்கிக்கோங்க. இப்போது அதுலேயே வந்து அரிசி மாவு வந்து சும்மா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது அதுலேயே வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாம் கோட் ஆகணுங்கிறதுனால, நல்லா ஒட்டிக்கணுங்கிறதுனால. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுலாம். சூடாக இருக்குங்கிறதுனால நான் கரண்டி வச்சு கிண்டி விடுறேன். உங்களுக்கு ஆறிடுச்சுன்னா நீங்கள் கை வச்சு கூட நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3/4 அளவுக்கு இல்லாட்டி ஒரு அரைவாசி அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா வந்து இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பிரியாணியில் சேர்ப்போம், பிரியாணிலேயே நம்ம உப்பு சேர்ப்போம். அதனால் வந்து ஒரு அரைவாசி உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. ஆறிடுச்சு கொஞ்சம், அதனால கை வச்சு பிசைஞ்சு விடுறேன். இப்போது பிரியாணி பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். இப்போது குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் அதுலேயே வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு சேர்த்திங்கன்னா வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. பெரிய ஸ்பூன் வச்சு சேர்த்திங்கன்னா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு தான் சேர்க்குறேன், அதனால் 2 சேர்த்துக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு அதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சீரகம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். அதில் வந்து நட்சத்திர பூவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஸ்பைசஸ்லாம் நல்லா காஞ்சி வச்சு அதை வந்து மீடியம் சைஸாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும்.
வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் வந்து ரொம்ப கருத்துடவும் கூடாது, கருத்துட்டா டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம மீடியம் சைஸாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குலைவாக வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன்னு சொன்னால அந்த காலிஃப்ளவரை போட்டு வச்சிடலாம். காலிஃப்ளவர் எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு சைட் 65 இதாகட்டும் காலிஃப்ளவர் இது. அப்படியே இன்னொரு ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர் வச்சுருந்தோம்ல பிரியாணிக்கு, அதில் வந்து இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நான் பேக்கெட்டில் சேர்க்குறேன். ஸ்பூனில் சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுலேயே வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சோண்டு தான் எப்பயும் சேர்ப்பேன். பசங்க வந்து ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் மீடியமாக தான் சேர்ப்பேன். இப்போது இதுலேயே வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்து ஒரு கொதி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்து காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததுனால அதை லாஸ்ட்டாக சேர்த்தா போதும். இப்போது இது பார்த்திங்கன்னா வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துடலாம். இதை பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து நான் 1.5 அளவுக்கு அரிசி எடுத்தேன். அதனால் 3 தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து 1 அளவுக்கு எடுத்திங்கன்னா 2 தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போயுமே பிரியாணி கணக்கு வந்து 1 அளவுக்கு அரிசி எடுத்தால் 2 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது பிரியாணி பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சோம்ல அது ஒரு கொதி வந்துட்டு இப்போ வந்து இதில் ரைஸ் சேர்த்துடலாம். இப்போது ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு கொதி வரட்டும். இப்போது ரைஸ் சேர்த்து ஒரு கொதி வந்துட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். இப்போது இதுலேயே வந்து கொத்தமல்லி தழை கருவேப்பிலை 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். புதினா இலை கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் இந்த டைப்பில் சேர்த்தோன்னா வந்து நல்ல வாசனையாக இருக்கும். விசில் வரும்போது ஓப்பன் பண்ணும்போதுலாம் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இந்த டைப்பில் சேர்க்குறேன். இப்போ வந்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சு விசில் விட்டுடலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுடலாம். நீங்கள் வந்து 2 விசிலுங்கிறது நான் என் குக்கரில் 2 விசில் வைப்பேன் சாதத்துக்கு எப்பயுமே. நீங்கள் வந்து உங்கள் ரைஸை பொறுத்து நீங்கள் 1 வைக்கிறதுனா 2 வைக்கிறதுனா பார்த்துக்கோங்க. இப்போது ஏர் பை குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. வாசனை திறக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் உதிரியாக இருக்குது ரைஸ் எல்லாமே. ரைஸும் உதிரியாக இருக்குது. மஷ்ரூமும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்தனால வாசனையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து பிரியாணியும் உதிரியாக இருக்குது. பாருங்கள் மஷ்ரூமும் நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என் குழந்தைங்க சாப்பிட்டு பார்த்தாங்க பயங்கர டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.